ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு பேமெண்ட் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். முதல்ல அந்த காலத்துலலாம் நம்ம போயிட்டு லைன்ல நின்னு கரண்ட் ஆஃபீஸ் போய் லைன்ல நின்னு அது ஒரு வேலையா கட்டிக்கிட்டு இருப்போம். ஆனா இப்போ இந்த மாடர்ன் டெக்னாலஜி காலத்துல எல்லாமே நம்ம ஈஸியா ஆன்லைன்லயே பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ அதில எப்படி டேன்ஜென்ட் கோட் வெப்சைட்ல போயிட்டு எப்படி ஆன்லைன் பேமெண்ட் பண்றதுன்னு இதையும் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். அத நீங்க ஃபர்ஸ்ட்டு Google Chrome ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிட்டு, நீங்க புதுசா ஒரு டேப் ஓப்பன் பண்ணிட்டு, இதுல டேன்ஜென்ட்கோ TANGEDCO அந்த டேன்ஜென்ட்கோ அத கிளிக் பண்ணீங்கன்னா, அது ஓப்பன் ஆகும். இதுல ஹோம் அட்ரஸ் இருக்கு பாருங்க. டேன்ஜென்ட் ஹோம். அத கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு இதுதான் நம்ம தமிழ்நாடு ஓட எலக்ட்ரிசிட்டி போர்டோட அஃபிஷியல் வெப்சைட். இதுல போயிட்டீங்கன்னா, நீங்க ஆன்லைன் சர்வீசஸ் இருக்கு. இந்த ஆன்லைன் சர்வீஸ கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பே ஆன்லைன் இருக்கு. இந்த பே ஆன்லைன் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த இது ஓப்பன் ஆகும். இந்த மாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல வந்துட்டு யூசர் ஐடி, பாஸ்வேர்ட் எல்லாம் வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்றீங்க. நான் வந்துட்டு ஒரு அக்கவுண்ட் வச்சுக்கிறேன் அப்படின்னா, நீங்க அக்கவுண்ட் வச்சுக்கலாம். இல்ல நான் வெறும் பேமெண்ட் பண்றதுக்காக மட்டும் தான் அப்படின்னா, நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. டைரக்ட்டா அந்த குயிக் பே ஆப்ஷன் இருக்கு பாருங்க இங்க. குயிக் பேமெண்ட் அந்த குயிக் பே கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இந்த மாரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இப்ப நீங்க உங்க வீட்ல இருக்கிற கரண்ட் அட்டை அந்த அந்த காலத்துல இருந்தா சின்ன அட்டை மாரி எழுதியிருப்பாங்க. அதுல வந்து வெறும் 351 அந்த மாரி ஸ்டார்ட் ஆர்டர்லாம் போட்டிருப்பாங்க. முன்னாடி ரீஜியன் கோடு போட்டிருக்க மாட்டாங்க சில இதுலலாம். அப்படி போட்டிருந்தா ஓகே. ஏன்னா 01, 02 அந்த மாரி ரீஜியனல் கோடு ஸ்டார்ட் ஆகும். அப்படி ஆரம்பிச்சிருந்தா ஓகே. அப்படி இல்லன்னா, நீங்க இந்த ரீஜியனல் கோடு போட்டுருங்க. ரீஜியனல் கோடு வந்துட்டு ஒவ்வொரு இதுக்கும் மாறும். அந்த ரீஜியனுக்கு ஏத்த மாரி மாறும். இப்ப நான் வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ங்கிறதுனால எனக்கு ரீஜியன் கோடு வந்து 04. இப்ப நீங்க சென்னை நார்த் இருந்தீங்கன்னா, நீங்க 01 போட்டுக்கங்க. விழுப்புரம் வந்தா 02, கோயம்புத்தூர் வந்தா 03, ஈரோடு வந்தா 04, மதுரையா இருந்தா 05, திருச்சியா இருந்தா 06, திருநெல்வேலி வந்தா 07, வேலூர் வந்தா 08, சென்னை சவுத் வந்து 09. அதுதான் உங்க ரீஜியனல் கோடு. அது போட்டுக்கங்க. இப்போ நான் ஈரோடுங்கிறதுனால 04 முன்னாடி போட்டுக்கிறேன். அப்ப என்னோட கரண்ட் பில் அட்ரஸ் வந்து 381 01 01 056 இந்த மாரி இங்க போட்டுக்கங்க. போட்டு 37 327 அப்படிங்கிறது அந்த கேப்ச்சா இருக்கு. அந்த கேப்ச்சாவ என்ட்ரி பண்ணுங்க. என்ட்ரி பண்ணிட்டு சப்மிட்ன்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இது ஓப்பன் ஆகும். ஓப்பன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியுது இதுல எவ்வளோ பில் உங்களுக்கு வந்திருக்கு. ரூ. 909 வந்திருக்கு பில். ஓகேங்களா? இதுல வந்துட்டு உங்களுக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. பேமெண்ட் ஆப்ஷன்ஸ். நீங்க ஃபோன்பே, மொபைல் பே யூஸ் பண்றீங்கன்னா, டைரக்ட்டா அந்த யூபிஐன்னு இருக்கு பார்த்தீங்களா? அத கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த பார்ஸ் கூட ஓப்பன் ஆகும். நீங்க இதுல நேம் கூட செக் பண்ணிக்கலாம். உங்க நேம் கரெக்ட்டான நேம் தான் இருக்கா அப்டின்ட்டு. எஸ்.எஸ். சிதம்பரம் அப்படின்னு இருக்கு. இது 4 மினிட் வரைக்கும் டைம் இருக்கு. அந்த 4 மினிட்குள்ள நீங்க அத ஸ்கேன் பண்ணிக்கணும். நீங்க ஃபோன்பே ஓப்பன் பண்ணி அந்த ஸ்கேனுங்கிற ஆப்ஷன் வரும்ல, அத கிளிக் பண்ணுங்க. இல்ல கூகுள் பே வச்சுருந்தா கூகுள் பே கிளிக் பண்ணி இத கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த ரூ. 999 அதிலேயே காட்டும். நீங்க அதில பேமெண்ட் டைரக்ட்டா பண்ணிக்கலாம். அது பேமெண்ட் போயிடும். ஓகேங்களா? அதுல இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு நம்மளுக்கு. இப்ப இதுல வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ பே வந்திருக்கு, பில்லு பார்க்கறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு எவ்வளோ பேமெண்ட் வந்திருக்கும் அப்படின்னு ஒரு அப்ராக்ஸிமேட்டா பார்க்கணும்னா, நீங்க பில்லிங் சர்வீசஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த பில்லிங் சர்வீஸ்க்குள்ள போங்க. பில்லிங் சர்வீஸ் ஆப்ஷனுக்கு போனீங்கன்னா, பில் கால்குலேட்டர்ன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. பில் கால்குலேட்டர கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த மாரி ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். பில் கால்குலேட்டர் எதுக்குன்னா, இப்ப நீங்க வந்துட்டு போன மாசம் உங்க பில் கணக்கு எடுத்துட்டு போயிருப்பாங்க. அந்த கணக்கு நம்பர் நீங்க நோட் பண்ணி வச்சிருப்பீங்க. இப்ப இந்த மாசம் வந்து ரீடிங் ஓடியிருக்கும். அப்ப அதுலேருந்து அது ரீடிங் மடிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது எவ்வளோ யூனிட் உங்க வீட்ல ஓடியிருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அத வச்சு நீங்களே ஒரு ரஃப்பா டார்கெட் பண்ணிக்கலாம். அந்த மாசம் உங்களுக்கு எவ்வளோ கரண்ட் பில் வந்திருக்கு அப்படின்ட்டு. அது எப்படின்னா டாரிஃப் செக் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிராப் டவுன் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அதுல வரும். இண்டஸ்ட்ரீஸ் மெட்ரோவா இருந்தா, அந்த மெட்ரோ சைடுல இருக்க இண்டஸ்ட்ரீஸ், அந்த சென்னை அந்த பக்கம் இருக்க இண்டஸ்ட்ரீஸ், வாட்டர் சப்ளை போர்டுக்கு எப்படி, இந்த கமர்ஷியல்னா கடைகளுக்கு, டொமஸ்டிக்னா வீடுகளுக்கு, பப்ளிக் ஒர்க்ஷிப்னா அந்த இதுக்கு அந்த கவர்மெண்ட்ல பில்டிங்ஸ் வச்சிருக்காங்க அதுக்கெல்லாம். அந்த ரயில்வேஸ்க்காக, போலீஸ் ஸ்டேஷனுக்காக அவங்களுக்கு, பவர் இதுக்கு வந்து டெம்பரரி சப்ளை குடுத்துருப்பாங்க. நம்ம வீடு கட்டுறோம் அப்டின்னா, இப்பதான் வீடு கட்டுறோம் அப்டின்னா, ஒரு டெம்பரரி சப்ளை நம்ம வாங்கியிருப்போம். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்காகலாம் அந்த டெம்பரரி சப்ளைக்கு என்ன? அதெல்லாம் நெறைய ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. இப்ப நம்ம வந்துட்டு டொமஸ்டிக்ங்கிறது தான் வீடு. இப்ப வீடு கிளிக் பண்ணுங்க. அப்ப மந்த்லி கிளிக் பண்ணுங்க. மந்த்லி கிளிக் பண்ணா எவ்வளோ யூனிட்ஸ் ஓடியிருக்கு உங்க இதுல. ஃபார் எக்ஸாம்பிள் 200 யூனிட்டோ, 300 யூனிட்டோ உங்களுக்கு எவ்வளோ யூனிட் ஓடிருக்கோ அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி கால்குலேட்ன்னு குடுங்க. குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பில் கால்குலேட்டர் ஆயி வந்திருக்கு. எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு வரும் அப்டின்ட்டு. அது வந்துட்டு மொத்தம் 300 யூனிட் கன்சியூம் பண்ணியிருக்கீங்க. மொத்த சார்ஜஸ் வந்துட்டு ரூ. 1635 சார்ஜஸ் மொத்தம். அதுல வந்துட்டு சப்சிடி ரூ. 30 போட்டிருக்காங்க. சென்ட்ரல் கவர்ன்மென்ட் சப்சிடி அது என்ன சப்சிடின்னு எனக்கு தெரியல. சிசி சப்சிடின்னு போட்டிருக்கு. அது ரூ. 30 போட்டிருக்காங்க. அப்ப மொத்தம் நீங்க ரூ. 1605 கட்டணும். ஓகேங்களா? அதுல வந்துட்டு
இப்ப நியூ சப்சிடி அந்த 100 யூனிட் வரைக்கும் இருந்தா நம்மளுக்கு மைனஸ் தராங்கல்ல. அதனால அதில சப்சிடி அதில ஒரு ரூ. 230 நம்மளுக்கு கழியுது. கழிச்சா ரூ. 1350 வந்திருக்கு. நம்ம கவர்மெண்ட் என்னென்ன சார்ஜஸ் போடுறாங்கிறது இங்கேயே பார்த்துக்கலாம். 0 50 யூனிட் வரைக்கும் இருந்துச்சுன்னா 0. 51லேருந்து 200 வரைக்கும் இருந்துச்சுன்னா ரூ. 4000 சார்ஜ் பண்றாங்க. ஒரு யூனிட்டுக்கு. 201லேருந்து 250 வரைக்கும் நீங்க கன்சியூம் பண்ணியிருந்தீங்கன்னா ரூ. 6 சார்ஜ் பண்றாங்க. 251லேருந்து ரூ. 300 வரைக்கும் கன்சியூம் பண்ணியிருந்தோம்னா ரூ. 8 சார்ஜ் பண்றாங்க. இதுதான் நம்ம டேன்ஜென்ட்க்கு இப்ப நம்ம சார்ஜ் பண்றது. ஓகேங்களா? இப்போ அதில நமக்கு இன்னும் டேன்ஜென்ட்க்கும் நம்மளுக்கு இன்னும் நெறையா ஆப்ஷன்ஸ் வசதிகள்லாம் குடுக்குறாங்க. அந்த வசதி என்னென்ன குடுத்துருக்காங்கங்கிறத பார்க்கலாம். நீங்க உங்களுக்கு வந்துட்டு நாங்க பில்லு கட்டியாச்சு. அந்த பில்லோட ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்க்கணும் அப்டின்னா, நீங்க இங்க இருக்கு பாருங்க. பில் ஸ்டேட்டஸ் அப்டின்றது இருக்கு. பில் ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த இங்க கன்சியூமர் நம்பரும், மொபைல் நம்பர வச்சு கிளிக் பண்ணீங்கன்னா, நீங்க பேமெண்ட் பண்ணது வந்து சப்மிட் ஆயிருச்சா? பேமெண்ட் சென்ட் ஆயிருச்சா? என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்டிங்கிறத நீங்க பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது போக, இப்ப நீங்க வந்துட்டு நான் பில்ல பார்த்துட்டேன். ஆனா எனக்கு அந்த பில் கட்டுனதுக்கான ரெசிப்ட் வேணும் அப்டின்னா, நீங்க அந்த ரிசிப்ட் அப்டின்னு இருக்கும். நீங்க வந்து கன்சியூமர் நம்பர் உங்களோட கன்சியூமர் நம்பர போடுங்க. அது நீங்க பேமெண்ட் பண்ணியிருப்பீங்களா, அந்த ரெசிப்ட் நம்பர் போடுங்க. என்ன டேட்ல பணம் கட்டுனீங்களோ அத போட்டுட்டு, டவுன்லோட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த நீங்க பேமெண்ட் பண்ணதோட பில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இத வச்சு நீங்க ஈஸியா பில் பேமெண்ட் பண்ணிக்கலாம். நீங்க எங்கேயுமே அலைய தேவையில்ல. வீட்ல இருந்தபடியே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃபிரெண்ட்ஸ். இது மாரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நான் டெய்லி அப்டேட் பண்ணுவேன். இந்த மாரி உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட விஷஸ தெரிவிங்க. அது மாரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இது மாரி டெய்லியும் உங்களுக்கு வீடியோஸ் வரும். ஓகே. ஸோ என் சேனல அடிக்கடி ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. தேங்க்ஸ்.